ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு, அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/2/2026 கருணியா ப்ளஸ் KN 610க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாற்றுறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட் நண்பா. 1/1 பின்னாடி வந்த நம்பர்ஸ். அதாவது கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 206 ஏபிசி போர்டு, அதுக்கு முந்தின வியாழன் பார்த்திங்கன்னா 805, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 141, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 503 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக கொண்டு வந்திருக்கோம். ஜம்பிங் சீரியல், அதோட லைன் சீரியல்னு சொல்லிட்டு 2 மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இங்கே நான் வந்து இந்த 785 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இந்த 785 நம்மளுக்கு இதில் இருக்கிறதுல சியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்குது நண்பா. ஸோ இதை நம்ம இங்கே எழுதுவோம் 5. அதுக்கடுத்து 592ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கேயும் 5 அடிக்கிறாங்க. அதாவது இங்கே நம்மளுக்கு சி போல்லையும் இங்கே நம்மளுக்கு ஏ போல்லையும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 493 ரிசல்ட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 503 ரிசல்ட்டு. ஸோ 503 அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஏ போலில் அடிச்சிருக்காங்க, இங்கே நம்மளுக்கு 5. அதுக்கடுத்து 141 ரிசல்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 805 அப்போ இங்கே நம்மளுக்கு சி போலில் அடிக்கிறாங்க, இங்கே நம்மளுக்கு 5. அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு 206 ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கு நம்ம இங்கே கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு இது 5. அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு 5ங்கிற கணக்கில் இருக்குது நண்பா. இப்படி கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு என்ன? இதுதான் இங்கே நம்மளுக்கு இது கேள்விக்குறி. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5க்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய ஏ போர்டு நம்பர் நம்மளுக்கு 5 நண்பா. இதை நம்ம இங்கே எழுதுவோம் எப்போதும் போல் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ நம்மளுக்கு மொதல் நம்பராக 5 நம்மளுக்கு ஜம்பிங் சீரியல் இப்படி எடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1/1 கீ நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது நண்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0. ஸோ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 510 நம்மளுடைய ஏ போர்டு. இதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு ஏ போர்டில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த 5க்கு அப்புறமா நம்ம 10 எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடைசி ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா இதில் நம்மளுக்கு 0 இருக்கும். அடுத்து 805 அப்போவும் இங்கே நம்மளுக்கு 0 இருக்கும். அதுக்கடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா 1 இருக்கும், இங்கே நம்மளுக்கு 0 இருக்கும். அப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு 2 4 ட்ராவ் ஆயிடுச்சா, இது 5வது ட்ரா. அப்போது இந்த 5வது ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 0க்கு சான்சஸ் இருக்குது. 1 0க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 ட்ரான்னு ஆகிட்டாலே நம்மளுக்கு 5 ட்ரா வந்து மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதனால் நான் 1 0வையும் எடுத்துருக்கிறேன். அப்போ இந்த ட்ராவுடைய ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 510ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஏ போர்டோட நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸு கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேம் தான். இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு வர்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுடைய ஏபிஏசி மெத்தட் படி நம்ம 5 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கான ஏபிஏசி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபி அதோட ஏசி, ஏபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 51 50 10. அடுத்ததாக 14 03 04 19 58. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய
ஏபி ஏசி போர்டு நண்பா. நம்மளுடைய இந்த ஆல் போர்டு நம்பர் ஹிட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது போர்டு படி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் யாரும் குழப்பிக்காதீங்க. இங்கே வந்து 0 கொண்டு வந்திருக்கீங்க சி போர்டு, இங்கே வந்து ஏபியில் பியில் வந்து 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் குழப்பிக்காதீங்க. இது நம்ம ஃபார்மேட் படி நம்மளை எக்ஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இதை மாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் கெஸ்ஸிங் படி நம்ம வந்து ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் 51100319 கொண்டு வந்திருக்கோம். அதேமாதிரி ஏசி போர்டை பொறுத்த வரைக்கும் 50140458 கொண்டு வந்திருக்கோம். இது நம்ம ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவில் நம்மளுடைய எப்போதும் போல் ஆல்போர்ட் நம்பர் ஹிட் ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் இதுலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸையும் பார்த்துடலாம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் 198 780 940 590 670 581 580 174 470 196. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இந்த 10 நம்பரும் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதை பாக்ஸ் நம்பர்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணலை. ஒருவேளை இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஃபார்மெட் படி தான் அப்படியே எழுதியிருக்கிறேன். லக் இருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இதை நம்ம அப்படியே பாக்ஸ் நம்பர்லேயே பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 198 சான்சஸில் தெரியுது நண்பா. 198. அடுத்ததாக நம்மளுக்கு 780. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து 940. அதுக்கடுத்து 590 670 581 580 174 470 அதோட 196ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 10 நம்பரும் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/2/2026 கருணியா ப்ளஸ் கேஎன் 610க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.